வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணம் செல்கிறார் என்று அவரது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிட்டுள்ளன. இம்மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் செல்லும் அவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அதாவது டிசிசி கூட்டத்தில் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே டிசிசி கூட்டம் என்பது மாவட்டத்தின் நிர்வாக விஷயங்கள் தொடர்பான கூட்டம். இது கடந்த காலத்திலும் நடைபெற்றது. அப்போதெல்லாம் அது நடப்பதை தெரியாமல் நடந்து முடிந்துவிடும். குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இருந்தால் அவரது தலைமையில் அது நடப்பது வழக்கம். கடந்த காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதில் ஒரு அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா இருந்தார் என்ற அடிப்படையில் அவரது தலைமையில் கடந்த கால டிசிசி கூட்டங்கள் நடந்தன. இம்முறை டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரும் இல்லை, தேர்தலில் ஜெயிக்கவும் இல்லை. அதனால் தற்போதைய அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் டிசிசி கூட்டங்கள் நடக்கின்றன. ராமலிங்கம் சந்திரசேகர் மலையகத்தை சேர்ந்தவர். இருந்தும் அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தின் பிரதிநிதி என்று பார்க்கப்படுகிறார். புதிய அரசியலில் நடக்கும் யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டங்கள் ஊடகங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கு காரணம் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அதில் எழுப்பும் விஷயங்கள் தான். மாவட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தும் டிசிசி கூட்டம் ஒன்றில் நாட்டின் ஜனாதிபதி கலந்து கொள்வது ஆச்சரியமான நிகழ்வு. அப்படியிருந்தும் 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணம் சென்று கலந்து கொள்ள உள்ளார். இதன் பின்னணி இன்னும் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் என்பது அரசியலில் பொது அறிவு உள்ள யாராலும் மிக சுலபமாக ஊகித்து விடலாம். டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டங்கள் பெரும்பாலும் தமிழிலே நடந்து கொண்டிருந்தன. தமிழ் தெரியாத அதிகாரிகள் அல்லது பாதுகாப்பு படையினர் சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்தது போல வந்துவிட்டு செல்வார்கள். காரியம் நடக்காது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என 3 மொழிகளிலும் பேசுவதால் யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டங்கள் அனைவருக்கும் புரியும் விதத்தில் உள்ளன. சிங்கள அதிகாரிகளும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மொழிபெயர்ப்பு சொல்கிறார். 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார சிங்களத்தில் தான் பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். நமது தமிழ் தேசியம் பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழில் பேச போகும் விஷயங்கள் நாடாளுமன்றம் போல மொழிபெயர்ப்பு செய்யும் வசதி யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டத்தில் கிடையாது. யாழ்ப்பாண மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்களம் தெரிந்ததாக தெரியவில்லை. இதனால் அவர்களுக்கோ அவரது கட்சியை சேர்ந்த ஜனாதிபதி என்ன பேசுகிறார் என்று புரியாத விதத்தில் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டாலும் நிகழ்வின் கதாநாயகனாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவே இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் மாவட்ட ரீதியான பல விஷயங்களை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். உள்ளூராட்சி தேர்தல் வரவுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் கட்சி என்பிபிக்கு வாக்குகள் விழ வேண்டும் என்றால் அதற்கு 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி கூட்டத்தில் ஜனாதிபதி முக்கிய அறிவிப்பு எதையாவது செய்ய வேண்டும். அவரது சிங்கள அறிவிப்பு அவரது கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே புரியாத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கை கொடுத்தால்தான் உண்டு. யாழ்ப்பாண மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகவும் சங்கடமான சூழ்நிலை இப்போது உள்ளது. தேர்தலுக்கு முன் இவர்கள் யார் என்றே யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாருக்கும் தெரியாது. இப்போது இவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள அவ்வப்போது வெளியே தலை காட்டுகிறார்கள். துளி பாயக்கூடிய உடல்வாகு இருப்பவர்கள் கல்லூரியில் பாய்ந்து ஏறி வீடியோ எடுக்கிறார்கள். அப்படி பாய முடியாதவர்கள் தங்களால் இயலக்கூடியதை செய்கிறார்கள். நேற்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்தனர். அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கடற்றொழிலாளர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. இந்திய கடற்றொழிலாளர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய்முரளி வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். இது யாழ்ப்பாண மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் அல்லவா?
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் தனித்தனியாக வைத்தியசாலைக்கு சென்று இந்திய கடற்றொழிலாளர்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். அவர்களிடம் இவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. மீன் பிடிக்க இனிமேல் இலங்கை கடலுக்குள் வராதீர்கள் என்று சொல்லியிருந்தால் பெரிய விஷயம். ஏதோ நாங்களும் காட்சிக்குள் இருக்கிறோம் என்று காட்டியுள்ளார்கள் யாழ்ப்பாண மாவட்ட எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மற்றொரு பக்கத்தில் தமிழ் தேசியம் பேசி புலப்பு நடத்தி கொண்டிருந்த பாரம்பரிய தமிழ் கட்சிகளும் உள்ளூராட்சி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் போல கல்லூரியில் பாய்ந்து ஏறும் வயதை நீண்ட காலத்திற்கு முன்பே கடந்து விட்டார்கள். புல்லுக்கு குளத்தில் இறங்கி துப்புரவு செய்யவும் தள்ளாத காலத்தில் முடியாது. மக்கள் பிரச்சினை பற்றி பேசலாம் என்றால் அவர்கள் மக்களோடு தொடர்பிலும் இல்லை. அதனால் அவர்கள் முடிந்தது தமது வாக்குகளை சிதறவிடாமல் ஒரு கூட்டணி அமைப்பதுதான். அதற்கு தான் கடும் முயற்சியில் உள்ளார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆனால் பாவம், அவர் மாங்காய் விழும் என்று கல் எறிந்தால் மாங்காய் விழுவதில்லை. மாறாக கல்லுதான் திரும்பி வந்து அவரது தலையில் விழுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கிறோம் என்று வெளிப்படையாக கூற கூச்சப்பட்டு புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான முன்னெடுப்புகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறுகிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் நடைபெறவிருந்த கலந்துரையாடல் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நேற்று மாலை இந்த கலந்துரையாடல் நடைபெறுவதாக இருந்தது. எனினும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தொடர்பு கொண்டு இதெல்லாம் நடக்காது என்று கூறிவிட்டார். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியன்று இடம்பெறும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்த பின்னரே இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வழமை போல அந்த கூட்டத்திலும் எந்த முடிவும் எடுக்காமல் ஆளாளுக்கு திட்டிவிட்டு போய் சேருவார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தமிழரசு கட்சி நாட்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூத்தடித்தவர் அல்லவா? அப்படியிருந்தும் அவர்கள் ஒற்றுமையாக எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாதது ஆச்சரியம்தான். இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணிக்கு தமது கட்சிகளுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். தான் விடுத்த அழைப்பு தொடர்பில் தமிழரசு கட்சியின் முடிவு அறிவிக்கப்படும் வரை காத்திருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, எமது அழைப்பு தொடர்பாக தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுடனும் இன்னமும் அது பற்றி கலந்துரையாடவில்லை எனவும் CVK சிவஞானம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியில் நடைபெறவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது பற்றி ஆராய்ந்து முத்தரப்பு சந்திப்பில் தமிழரசு கட்சி பங்கேற்குமா இல்லையா என்ற தீர்மானத்தை அன்றைய தினமே அறிய தருவதாகவும் CVK சிவஞானம் தெரிவித்ததாக கஜேந்திரகுமார் கூறினார். தாராளமாக காத்திருங்கள், அதற்கெல்லாம் சுமந்திரன் சம்மதிக்க மாட்டார். அவர் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் கனவில் உள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முதலமைச்சர் பதவி தமது கட்சியை சேர்ந்த செல்வராசா கஜேந்திரனுக்கு கிடைக்கும் என்று நினைப்பில் உள்ளார். சந்தர்ப்பம் கிடைத்தால் முதலமைச்சராகும் ஆசை CVK சிவஞானத்திற்கும் உள்ளது. வேலையில்லா பட்டதாரிகள் போல வேலையில்லா அரசியல்வாதியான சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தாந்தன் என்று ஒரு பெரிய பட்டியலே வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் கனவில் இருக்கிறார்கள். இதில் யார் யாருடன் கூட்டணி அமைப்பது?